சார் பயப்படுறதுனால உடம்புக்குள்ள நிகழ்ற மாற்றங்கள் என்ன? பயத்தை தவிர்க்கிறதுனால ஏற்படுற நன்மைகள் என்ன? பயத்தை வந்து ரிமூவ் பண்ணுறது அல்லது இடையூறை ரிமூவ் பண்ணுறது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் டெவலப் ஆச்சுன்னா இடையூறுகள் குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் மென்டல் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை நீங்க நல்லா புரிஞ்சுப்பீங்க. புரியுதா? இல்லைன்னா பல மடங்கு அதிகமா இமேஜின் பண்ணிப்பீங்க சின்ன பிரச்சனை. அதுக்கப்புறம் கிரேட்டர் சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்கணும். நீங்க மற்றவர்களை நம்பி தான் வாழ்க்கையை நடத்துகிறீர்கள்னா உங்களுக்கு எப்பவுமே பயம் இருக்கும். பட் யுவர் லைஃப் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ்ன்னு வச்சுக்கிங்க, பயம் இருக்காது. அப்புறம் யுவர் வில்லிங்னஸ் டு லேர்ன் அண்ட் குரோ இருந்ததுன்னா, குரோத் பண்ணணும், நான் படிப்பதற்கு ரெடி, மாறுவதற்கு ரெடி, இந்த சேஞ்ச் இருக்கு இல்ல, தட் வில் ரெடியூஸ் யுவர் ஃபியர். சம்டைம்ஸ் அப்படியே ஒரு பயம் வந்துடுச்சு, பேனிக் அட்டாக் வந்துடுச்சுன்னு வச்சுக்கிங்க, ஒரு பேப்பர் பேக் எடுங்க, அதுல வந்து வாய் வழியா ஊதுங்க, மறுபடியும் வாய் வழியாவே அந்த ஊதன காத்தை திருப்பி எடுத்துக்கங்க. ஏன்னா அதுல கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். அது போய் குயிக்கா உங்க மனநிலையை மாத்திடும். அந்த காத்தை வெளியிட்டு அதே காத்தை உள்ள இழுத்துங்க. ஏன்னா அதுல வந்து நார்மலா கார்பன் டை ஆக்சைடு மாதிரி டபுள் பங்கு வந்துடும். அதை எடுத்த உடனே 1 மினிட்ல உங்க பாடி வந்து அந்த ஃபியர் கெமிக்கல்ஸ் எல்லாம் போயிடும். கோபம் வரும்போது என்ன நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் வருதோ அதே மாதிரி தான் பயத்திலையும் ஒரு ஃப்ரீஸ் ஆவீங்க நீங்க. பட் எல்லாமே உங்க பாடியில 1 நிமிஷம் தான் இருக்கும். அந்த 1 நிமிஷத்தை கடந்துட்டா நம்ம சமநிலை நீங்க அப்படியே கம்போஸ் ஆயிடுவீங்க. கொஞ்சம் தெளிவாக முடிவுகளை எடுக்கும் போதே அதனாலதான் 1 மினிட் அப்படின்னு. அந்த 1 மினிட்ல we can compose ourselves. ஒரு பயத்துல ஒஸ்ட தான் இமேஜின் பண்ணிக்கிறாங்க. that situation may lead you to a better result ன்றது இல்ல. அருமையான வார்த்தை. so we will get possibilities. எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் நல்லா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை நோக்கி போலாம். அந்த சூழ்நிலைகள் வந்து ஒரு இடைக்கால தோல்விகளாக தோன்றி நாம் முடிவிலே வெற்றி பெறலாம். அதனால இடையூறுகளை தவிர்ப்போம். சார் சொன்ன மாதிரி இலக்கை அடைவோம், மகிழ்ச்சியாய் வாழ்வோம். மகிழ்ச்சி சார். தேங்க்யூ. வணக்கம் சார்.